அண்ணே அந்த ஆர்டரை நம்ம கொடுக்க வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பயங்கர கோவமாக தமிழ்கிட்ட சொல்கிறாரு. விடு கார்த்திக், நல்லதே நம்ம செய்வோம். நீ போய் சொல்லு, நான் சொல்கிறேன் அந்த ஆர்டரை செய்ய சொல்லு, நல்லபடியாக செய்ய சொல்லி, கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரி நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வீட்டுக்கு போகிறாங்க. பயங்கரமாக சந்தோஷத்தோட போகிறாங்க. போயிட்டு அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. அர்ஜுன், நான் போயிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட பேசினேன், அவர் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு, நீ அதை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்ல, இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் கம்பெனி இழுத்து மூடிட்டு நான் ஏதாவது ஒரு வேற ஏதாவது வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்ஜுன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அது அம்மா ஆரம்பிச்சது. அதெல்லாம் மூட வேண்டாம். கண்டிப்பா இந்த ஆர்டர் எடுத்து பண்ணு. நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. சரி ராகினி, உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு. அங்கேருந்து ராகினி போயிட்டாங்க. அவங்க அம்மா, அக்கா, மாமா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பாத்தியா, அவ எவ்வளோ திமிரா போய் ஆர்டர் வாங்கி ஒன்று கொடுக்குறா, உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்றாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் ராகினி எதிர்க்க நான் அப்படி பேசினேன். எனக்கு ஆர்டர் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பேசினா கண்டிப்பாக போயிட்டு ராகினி அவங்க அண்ணங்கிட்ட பேசி ஆர்டர் வாங்கி தருவான்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த ஆர்டர் எடுத்து செய்யவே ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க நிலைமை எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சேலரி தரணும், அதனால் இந்த ஆர்டர் எடுத்து நான் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன பண்ணுவேன் தெரியுமா, கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணி அந்த தமிழுக்கு கெட்ட பேர் வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாமா பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக மாப்பிள்ள, நான் உன் கூட தான் இருக்கேன், எல்லாமே நம்ம பண்ணலாம், அவன் என்றைக்குமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அர்ஜுன் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. கார்த்திக் பயங்கர கோவமாக இருக்காரு. அப்போ வசு கேட்குறாங்க, என்ன ஆச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அண்ணன்கிட்ட சொன்னேன், இந்த ஆர்டர்லாம் அந்த அர்ஜுனுக்கு கொடுக்க வேணாம், ஆனால் அண்ணன் என் பேச்சை கேட்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வசு சொல்கிறாங்க, இல்லை நாம் கோர்ட்டில் நம்ம சொத்து வேணும்னு கேஸ் போட்டிருக்கோம், நம்மக்கிட்ட சொத்து வரும்போது அந்த கம்பெனி மூடி இருக்கக்கூடாதுல்ல, அது அத்தை பேரில் தொடங்குது, அதனால தான் மாமா அப்படி பண்ணியிருக்காருன்னு வசு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க.